வெல்கம் டு சுபார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சஸ் நேம் வந்து ஃப்ளாட் லோடிங். நான் ரெண்டு லைன் போட்டு வச்சுருக்கேன். அதில் எப்படி ஃப்ளாட் லோடிங் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எம்போஸ் த்ரெட் வச்சு ஒட்ட போகிறேன். இதாங்க எம்போஸ் த்ரெட்டு. பாருங்கள், இது நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு இந்த அளவு போதும், ஓகேவா? அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ளூ வச்சு அதை நடுவில் நான் ஒட்ட போகிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ஃபில்லிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகுறது. பட்டன் ஹோல் மாதிரியே இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் ஈஸி தாங்க இது. இப்போ ஃப்ளாட் லோடிங்க்கு இது வந்து எம்போஸ்க்காக நான் பண்ணுறேன். ஸோ இது நம்ம அடுத்து பண்ண போகிற ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதை நான் ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய விடணும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதை ஒட்டிடுறேன். உங்களுக்கு தெரியணுன்றதான் உங்கள் முன்னாடியே நான் ஒட்டுறேன். இப்போ அடுத்து இங்கே நான் கீழே பண்ண போகிறேன். இப்போ ஃப்ளாட் லோடிங்க்கு ஒரே மாதிரி 2 சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், மெஜந்தா கலர். இதை வச்சு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி போட போகிறேன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க பழகிறப்ப. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது ஃபில்லிங்காக நாங்கள் பண்ணுற ஸ்டிச்சு. எப்பயும் போல் எடுத்துகிட்டு கீழேருந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நார்மல் செயின் தான், பட்டன் ஹோலுக்கு போடுற மாதிரியே செயின் போட்டுட்டு இதுக்கு ஒரு லாக் போட்டுறணும். பட்டன் ஹோல் நம்ம லாக் போட மாட்டோம், பட் இதுக்கு லாக் போட்டுறணும். அதே மாதிரி கீழே கொண்டு வந்து லாங் செயின், ஷார்ட் செயின். புரியுதா? இது ஆல்ரெடி நம்ம லீஃபுக்கெலாம் பண்ணியிருப்போம், அதே தான் நான் திருப்ப பண்ணுறேன். இது உங்களுக்கு எதுக்கு நான் திரும்பி போடுறேன் அப்படின்னா, ஃப்ளாட் லோடிங் நீங்கள் கற்றுக்கணும், அதே மாதிரி எம்போஸும் எப்படி பண்ணலான்னு கற்றுக்கணும். அதனால தான் இதை நான் போடுறேன். இப்போ இது வந்து ஃப்ளாட் லோடிங், சரியா? ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுற ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. நார்மலாக நம்ம மேலே கொண்டு போவோம். இந்த மேலே கொண்டு போகிறோம், இந்த லைன்லேயே தான் வரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், குத்துறது வந்து அந்த லைனுக்கு கீழே கொஞ்சம் குத்திட்டு லைனில் லாக் பண்ணிடணும். அப்படி பண்ணோம்னா ஈவனாக ஒரே மாதிரி வரும். கீழே கொண்டு வந்து அந்த லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி குத்திட்டு லைனில் லாக்கு அப்படி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக ஒரே மாதிரி வரும். இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடியில் துணி வந்து நமக்கு தெரியக்கூடாது. அடர்த்தியாக நெருக்கமாக போடணும் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும் ஃபில்லிங்க்கு ரொம்ப அழகான ஸ்டிச் இது. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு, அழகான ஸ்டிச் இது. நமக்கு ஒர்க்குமே ரொம்ப சீக்கிரமாக முடியணும், ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இதை பண்ணலாம். பட்டன் ஹோல் அது ஒரு அழகான ஸ்டிச்சு. இது அதை விட ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ். திருப்பி திருப்பி அதே தான் நான் போடுறேன். மேலே பெரிய லாங் செயின் போட்டு ஒரு ஷார்ட் செயின், அதாவது லாக்கு. திருப்பி அதே மாதிரி கீழே ஒரு லாங் செயின், ஒரு லாக்கு. இந்த மாதிரி திரும்ப திரும்ப போடணுங்க. ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணணும், ஒரு பெரிய டாலுக்கு அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலலாம் இதை போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம ஒர்க் முடிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு சாமியோட படம் ஃபில் பண்ணணும், ஃபேஸ் பார்ட் ஃபில் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி இந்த ஃபில்லிங்க்கு எங்கெங்கே நம்ம தேவைப்படுதோ வேகமாக முடியணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் உங்களுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்களேன், அந்த லைன் கீழே வந்து நம்ம அடியில் அந்த ஒயிட் துணியே தெரியலை பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக போடணும், கேப்பே தெரியக்கூடாது. இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே ஒரு அவுட்லைன் கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். அவுட்லைன் நம்ம என்னன்னாலும் கொடுக்கலாம். நான் இதே சில்க் த்ரெட்டில் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் பீடு ஒர்க்கோ கட் பீடோ எதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், இது எல்லாமே நம்ம சாய்ஸ் தாங்க. அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக நான் ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி நான் போட்டுட்ருக்கேன். அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல் ஃபில்லிங் பார்த்தீங்களா? கிளியராக இருக்கும்.
அவ்வளோதான். இந்த இது அவ்வளோவோட முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம மேலே எம்போஸ் இது கொஞ்சம் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. இப்போது எப்பயுமே நான் ஜிக்ஸாக் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, அதே மாதிரி நான் ஷூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த நூலுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் போட்டுக்கணும். இது எதனால் அப்படின்னா, இந்த கார்னர் வந்து சிலம்பெல்லாம் வெளியே தெரியும். அதெல்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜிக்ஸாக் மேலே ஒரு தடவை போட்டுட்டோம்னா இன்னும் அது நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த எம்போஸ் த்ரெட்டில் அதில் சின்ன சின்ன அந்த நூல்லாம் மேலே சிலம்பல் மாதிரி வரும். அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ஜிக்ஸாக் போட்டு அதை வந்து ஒரு தடவை கவர் பண்ணிக்கிறோம். க்ளூ மட்டும் போட்டுட்டு நம்ம பண்ணலாம். க்ளூ போடாமல் ஜிக்ஸாக்கும் போடலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா க்ளூ போடாமல் வெறும் ஜிக்ஸாக் மட்டும் போடலாங்க. போடுறப்ப இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் நல்லா நெருக்கமாக போட்டு அந்த பிசிறுலாம் தெரியாத மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் எப்படி அந்த பிசிறுலாம் தெரியாத மாதிரி போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க. ஜிக்ஸாக் ஸ்டிச் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான் அது. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு வந்து இதே மாதிரி ஃப்ளாட் லோடிங் நம்ம பண்ணலாம். கீழே மேலே இப்போ இதுக்கு பண்ண மாதிரி பண்ணலாம். அதை விட கொஞ்சம் கிராஸாக பண்ணோம்னா இன்னும் அழகாக இருக்கும். அந்த கிராஸாக பண்ணுறப்பையும் ஸ்கொயர் ஷேப்பில் வரணும். ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ இல்லை ரவுண்டோ அந்த ஷேப் கரெக்டாக வரணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்படியும் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக லெஃப்ட்டில் கிராஸாக ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி கிராஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் சின்னதாக, அதே மாதிரி கீழே வந்து ஒரு லாங்கு ஒரு ஷார்ட், ஒரு மூலையிலேருந்து இது எடுக்கணுங்க. திருப்பி லாங் ஷார்ட். அந்த லாங் ஷார்ட் நம்ம போடுறப்ப கீழே கொண்டு வந்து லாங் இப்போ நான் கொண்டு வர்றேன். அதுக்கு போகிற லாக் வந்து கீழே போடுறேன் பாருங்கள், அந்த லைன்லே. இப்போ நான் மேலே கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போய் அந்த த்ரெட்டை கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டு அதுக்கு ரைட் சைடில் நான் லாக் பண்ணுறேன். ஏன்னா இதனுடைய டிசைன் அதோடு முடிஞ்சிருது. அதனால் அந்த இடத்துல நான் லாக் பண்ணுறேன். திருப்பி கீழே போடுறேன். திருப்பி கீழே தான் லாக் பண்ணுறேன். மேலே கொண்டு போகிறப்ப மறுபடியும் அதுக்கு மேலே லாக் பண்ணக்கூடாது. சரியா? நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி லாக்கிங் கொடுக்கணும். இந்த பாருங்கள், அந்த மேலே கொண்டு போகிறேன்னா லாங் செயின் போடுறேன். இதுக்கு நேராக நான் லாக் பண்ணாமல் அந்த டிசைன்லே அதிலே ஒரு லாக் அப்படியே முக்கோண ஷேப்பில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே நம்ம ரெக்டாங்கிள் ஆயிரும். இது கீழே வர்றப்ப கீழே, மேலே போகிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம டிசைனில் வந்து ரைட் சைடு போடுறோம். ஏன்னா அந்த கார்னர் அந்த முக்கோணம் மாதிரி வந்து அந்த முடிகிற இடத்துல அந்த ஷேப் வரணுன்னா நம்ம ரைட் சைடில் கொடுத்தா தான் வரும். ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக இந்த எட்ஜுக்கு கீழே வர்ற அந்த எட்ஜுக்கு அந்த சைடு ரைட். இப்போ ரைட் சைடு அந்த மேலே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா மேலே கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ஸ்டிச் வந்து மேலே கொடுக்குறேன். ஏன்னா கீ லைனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வரணும். இப்போ கீழே கொண்டு வந்து எப்பயும் போலே கீழே தான், ஆனால் மேலே கொண்டு போகிறப்ப இப்போ நான் மேலே கொடுக்குறேன். புரியுதா? இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ரைட் சைடில் கொடுத்தேன். இப்போ நான் மேலே கொடுக்குறேன். லாக் பண்ணுறது மேலே லாக் பண்ணுறேன். இந்த சைடு கீழே வந்து லாக் பண்ணுறது அது எப்பயும் போல் ஒரே மாதிரி தான் வரும். மேலே போகிறது மட்டும் பாருங்கள். அப்போ தான் அந்த மேலே கொடுத்த நம்ம லைன் கீழே கொடுக்குற லைன் எல்லாமே அதே ஷேப்பில் ஒரே மாதிரி வரும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே வர்றப்ப நம்ம மேலே பண்ண மாதிரி தான் கீழே வந்துட்டு லெஃப்ட் சைடு நான் லாக் பண்ணுறேன். புரியுதா? மேலே வந்து என்ன பண்ணேன், ரைட் சைடில் பண்ணேன். இப்போ எப்பயும் போல் மேலே போகிறப்ப அதே மாதிரி மேலே கொடுத்துட்றேன். கீழே வர்றப்ப செயின் போட்டு லாங் செயின் போட்டுட்டு லாக்கை லெஃப்ட் சைடு போடுறேன்.
புரியுதாங்க உங்களுக்கு? ஏன்னா டிசைன் இதோட நமக்கு முடிஞ்சிருது. இதுக்கு மேலே நம்ம கீழே போட்டோம்னா டிசைனை விட்டு வெளியே வந்துடும். இப்போ மேலே ஒரே மாதிரி தான் வருது. கீழே வர்றப்ப அதே கார்னர் வந்து ஷார்ப் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஷேப் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். கீழே கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு லாக். ஸ்டார்டிங்கில் மேலே போகிறப்ப ரைட் சைடில் லாக் பண்ணேன். இப்போ கீழே முடிகிற இடத்துல கீழே கொண்டு வர்றப்ப லெஃப்ட் சைடு லாக் பண்ணுறேன். உங்களுக்கு புரியணும்னா இந்த கடைசி எட்ஜ் வந்து நான் மெதுவாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் நல்லா வீடியோ ஜூம் பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். சரியா? பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். பட்டன் ஹோல் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நான் லாக் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுக்கும் நான் இப்போ எப்பயும் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஒரு லாக் போட்டு முடிச்சுட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துடணுங்க. இது பாருங்க எம்போஸாக நடுவில் தூக்கி தெரியும். நம்ம போட்டது ஃப்ளாட்டு, அப்படியே துணியோடு ஒட்டின மாதிரி இருக்கும். இது எம்போஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி வர்றது ஃப்ளவர்லாம் எம்போஸாக காட்டணும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். எம்போஸ் த்ரெட்டு கொடுத்துட்டு நம்ம பண்ணலாம். க்ராஸாக அப்படியே போட்டே வந்தோன்னா பாருங்கள் அழகாக இருக்கும். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுங்கப்பா, நல்லா வந்துடும். நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். சுகர் பீடு வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 2 பீடாக லோட் பண்ணி சுகர் பீடு தான் நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி எப்படினாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நான் வந்து 1 மந்தில் உங்களுக்கு நான் கிளாஸ் முடித்து காட்டிடுறேன்னு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். என்னையை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனாலும் நீங்கள் வந்து எப்போனாலும் போடலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா எப்போனாலும் வீடியோ வரும். தேங்க்யூ.